வன்ம உணர்வு இந்த மாதிரிலாம் பேச சொல்லுது. அவர் பேச பேச நல்லதுன்னு தான் முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார். இது எவ்வளோ பெரிய ஸ்கீமு, தெருநாயகி தான் போயின்னு இருக்கேன். அது கோர்ட்டெலாம் சொல்லியிருக்கு, நிறைய போயின்னு இருக்கு. இந்த திட்டத்தை இன்னைக்கு இப்போ என்னம்மா, ஆமாம், கைரேகை வைக்கணும். இந்த அவங்களோட வீட்டுக்கு போனோன்னே அவங்க அட்டையை கொடுப்பாங்க. அதுக்கான இயந்திரத்தை, மின்னணு இயந்திரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் வச்சு கைரேகையும் வச்சு அது அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கான அந்த பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, அரிசியை 2 வகையில், புழுங்கல், பச்சரிசி 2, அது ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி 8 கிலோ, 8 கிலோ, 6 கிலோ, அந்த மாதிரி 10 கிலோன்னு இருக்குது. அதை எடை போட்டு கொடுக்குறாங்க. எடையை அவங்க கண்ணெதிரிலேயே எடை பார்த்து வாங்கிக்கிறாங்க. சொல்லிவிடுவாங்க, ஃபோன் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த 2வது சனிக்கிழமை இன்றைக்கி நாங்கள் வரோம், வீட்டில் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. ஒரு ரேஷன் கடைக்கு அதிகபட்சமாக 1000, 1200 கார்டு இருக்கும். அவங்க இதில் அந்த 1000, 1250 சம்மந்தப்பட்டவங்க வந்து ஒரு 40-50 கார்டு தான் இருப்பாங்க. அவங்கள ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை ஃபோன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா போயிட்டுருக்குங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் வந்து ஒரு மகத்தான திட்டம். இது போன வாரமும் அதுக்கு முன்ன வாரமும் 2 சனிக்கிழமை நடந்தது. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 44,484 பேர் பயன்பெற்றாங்க. 2வது வாரத்தில் 48,418 பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க. இப்போ வர்ற சனிக்கிழமை கோகுலாஷ்டமின்னு சொல்கிறாங்க. அந்த கோகுலாஷ்டமிங்கிறதால அரசு அலுவலர்களுக்கான தொடர் விடுமுறை நாளாக இருக்கிறதால இந்த சனிக்கிழமை இல்லை, வர சனிக்கிழமை இல்லை. இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டம் ஒவ்வொரு வாரமும் ஒரு 37-38 மாவட்டங்களில் நடத்தப்படுகிறது. முதல் வாரம் 38 மாவட்டங்களில் நடத்தப்பட்டது. அடுத்த வாரம் சென்னை, ஊட்டி நீங்களாக 36 மாவட்டங்களில் நடத்தப்பட்டது. இந்த வாரம் விடுமுறை, காரணம் அரசு விடுமுறை என்பதால் அரசு ஊழியர்களை இதில் வந்து பயன்படுத்தணும், அந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கிறதால இந்த கோகுலாஷ்டமிக்காக விடுமுறை விட்டுருக்கு. அடுத்த சனிக்கிழமை நடக்க போது, அடுத்த சனிக்கிழமை அநேகமாக 38 வருவாய் மாவட்டங்களிலும் 38 இடங்களில் நடத்தப்படும். இது ஒரு 6-7 மாத காலத்துக்குள்ளே தமிழ்நாடு முழுவதிலும் 1256 இடங்களில் நடத்தப்பட போகுது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வட்டாரங்களின் எண்ணிக்கை 388. ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் 3. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு 15, 10 லட்சத்திற்கும் மேல் மக்கள் தொகை கொண்ட 5 மாநகராட்சிகள் தலா 4, 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சிகள் 19. ஒட்டுமொத்தமாக அந்த 19க்கும் தலா 3, ஒட்டுமொத்தமாக 1256. இந்த 2 வாரத்தில் முதல் வாரம் 38 நடந்திருக்கு, போன வாரம் 36 நடந்திருக்கு. இந்த வாரம் லீவு, அடுத்த வாரம் இதே மாதிரி அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் நடக்கும். என்னங்க, இல்லை, நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நேற்றைக்கு மிக தெளிவாக திருப்பூர் மாவட்டத்தில் சொன்னார்கள். உங்களுடைய 2026 அந்த தோல்வி எங்கிருந்து தொடங்குதுங்கிறத பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவர் இந்த திட்டங்கள்லாம் இன்றைக்கி மக்களிடையே பெரிய அளவிலான எழுச்சியும் ஏற்றமும் மக்களிடையே மகிழ்ச்சியும் கூடிக்கொண்டிருப்பதால் அவருக்குள்ளே இருக்கிற அந்த வன்ம உணர்வு இந்த மாதிரிலாம் பேச சொல்லுது. அவர் பேச பேச நல்லதுன்னு தான் முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.